காப்பாத்தி தெருவில் அழிச்சுட்டு போயிட்டே இருக்கா. அப்போ அந்த தெரு வழியா ஒரு பிச்சைக்காரன் வரான். இவளை பாக்குறான். பார்த்து நின்னு, அம்மா தாயே 2 காசு இருந்தா போடுங்கம்மான்றான். பாக்கியம் சொல்ற, கையில காசு இல்லையப்பான்றான். உடம்புல ஓசையே இல்லாத மனுஷங்களை விட கையில காசு இல்லாத நீங்க எவ்வளவோ மேல். என் கையில இருக்கிறது கப்பரை தான், அதுல இன்னைக்கு கொப்பரை இல்ல. கொப்பரை இல்லாத கப்பரை, துணை இல்லாத பொண்ணு. என்ன தத்துவம், என்ன தத்துவம். உடனே பாக்கியம் மாலத்திய பாக்குறா. மாலத்தி பிச்சைக்காரனை பாக்குறா. பிச்சைக்காரன் ஆகாசத்தையே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஆகாசத்திலேயே ஒரு கனவு சீன், டான்ஸ், பாட்டு. பாட்டு முடிஞ்சு பாக்கியம் மாலத்திய பாக்குறா. மாலத்தி தண்ணி அறியாம அப்படியே பிச்சைக்காரன் கையை பிடிச்சுட்டே நிக்கிறான். அப்ப பிச்சைக்காரன் கையில இருக்கிற கப்பரையை காட்டுறான். அதுல என்ன ஆறுது, தென்னை மரத்து மேலேந்து ஒரு கொப்பரை வந்து அந்த கப்பரைக்குள்ள விழுந்துடுறது. என்ன டைரக்ஷன், என்ன டைரக்ஷன். அடுத்த நாள் என்ன ஆறுது, அவன் தெருவுல போயிட்டு இருக்கா. அவன் பின்னால பாருங்க, பயங்கரமா ஒரு மாடு துரத்திண்டே வருது. இத ஹீரோ பாத்துறான். உடனே ஒரே பாய்ச்சலா பாஞ்சு அந்த மாட்டு வாழை பிடிச்சு அப்படியே இருக்கு பிடிச்சு ஒரு முறுக்கு முறுக்குறான். 2 கொம்பும் பட்டக் பட்டக்குன்னு ஒடிஞ்சு கீழே விழுந்துடுறது. எப்படி வேண்டா, வாழை பிடிச்சு முறுக்கிறது யாரு, நீயா? ஹீரோட கொம்புதான் உடையிற.